சென்ற மாதம் இங்கே கோவையில் முன்னாள் ஆட்சியால் துவங்கப்பட்ட இந்த எல்காட் பார்க் என்றது பல நிர்வாக குளறுபடிகளினால் திறக்க முடிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் முதலமைச்சர் அவர்களே இங்கே வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு அனுமதியெல்லாம் பெற்ற பிறகு அதை திறந்து வைத்து திறந்த அன்னைக்கே சுமார் 2,30,000 சதுரடிக்கு மேல் ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கேப்ஜெமினி என்ற பெரிய குளோபல் கன்சல்டிங் ஃபார்ம் கிட்டத்தட்ட 1,40,000 அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் 10,000 20,000 30,000 ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் அந்த முழு பில்டிங் எடுக்கிறதுக்கே 2-3 நிறுவனங்கள் தயாராக இருந்தார்கள். இத்தனை என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய டிமாண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு கிளாஸே ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை. கடைசி ஒரு 2 வருஷமாக நானும் துறைக்கு வந்த பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே நிறைய கம்பெனிஸ் ஈர்க்கணும்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளிநாடு சென்று பல மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ஏற்கனவே 20 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கிறதுனாலும் பணி செய்த அனுபவம் இருக்கிறதுனாலும் நம்ம திருச்சி என்ஐடி உலக புகழ்பெற்ற எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் நான் கல்வி பெற்றும்போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் மூத்த பொறுப்பில் இருக்கிறதுனாலும் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணி இங்கே நிறைய நிறுவனங்களை ஈர்த்துட்ருக்கோம். அதற்கு ஒரு உதாரணமாக சென்னையில் 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுக்கு சுமார் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு கோடிக்கு மேல் சதுரடி, 50 லட்சம் இருந்துட்டு இருந்த சராசரி 1 கோடிக்கு மேல் ஆகி அங்கே நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. அதே போல் கோவையில் அந்த அளவுக்கு கட்டட பணிகள் இல்லாததுனால் இங்கே சப்ளை டிமாண்ட் ரொம்ப எக்ஸசிவாக இருந்துச்சு, மிஸ்மேட்ச். அதனால்தான் இதை திறக்கிறதுக்கு முன்னாலே, இப்போ திருச்சிலாம் அந்த மாதிரி இல்லை, திருச்சிலாம் கொஞ்சம் நாளாச்சு அந்த பில்டிங்கை ஆக்கியபை ஆகிறதுக்கு. ஆனால் கோவையில் திறக்கும் போதே 3 times 4 times ஓவர் சப்ஸ்கிரைப்டு இந்த சூழ்நிலை இருந்துச்சு. எனவே அதை முதலமைச்சரிடம் சென்று அதை முன்வைத்து அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அடுத்த நாள் நான் அன்றைக்கி ராத்திரியே சிங்கப்பூர் புறப்பட்டேன். சிங்கப்பூர் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் உரையாடுவதற்கும் அங்கே கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும். அடுத்த நாள் முதலமைச்சர் வேறு பல நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அறிவிச்சிருக்கிறார். இருக்கிற ஒரு 3 டெசிக்னேட்டட் ஸ்லாட் அந்த SEZல ஒன்று 6 ஏக்கர் போலன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஸ்லாட்டில் சுமார் 3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது இப்போ திறந்ததோட 10-15 மடங்குக்கு மேல் ஆஃபீஸ் பார்க் உருவாக்கப்படும் எல்காட்னால். அது ஜாயிண்ட் வெஞ்சராக, அது குளோபலாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், அது டெவலப் பண்ணி, ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு நிதி முதலீடு செஞ்சு அந்த அளவுக்கு சிறப்பான பார்க் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கடினம். இப்போ டைடல் இல்லை மினி டைடல் மாதிரி சின்ன பார்க்னால் அரசாங்கத்தோடைய செயல்திறன் நல்லாயிருக்கு. இந்த